ரிலேஷன்ஷிப்பில் சில லாஸ் இருக்குது. அது என்னென்ன லாஸ்ன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபாதர் இன்லா, மதர் இன்லா, சன் இன்லா, டாட்டர் இன்லா, பிரதர் இன்லா, சிஸ்டர் இன்லா. ஸோ இதெல்லாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய லாஸ். ஸோ ஃபாதர் இன்லா அப்படின்னா என்ன அப்படின்னா மாமனார் சொல்லுவோம். தமிழில் வந்து மாமனார் சொல்லுவோம். ஸோ இது மாமனார் அப்படிங்கிறது தன்னோட ஒய்ஃபோட அப்பாவையோ அல்லது தன்னோட ஹஸ்பண்டோட அப்பாவையோ தான் ஃபாதர் இன்லா அப்படின்னு சொல்லணும். தன்னோட ஒய்ஃபோட அப்பாவையோ அல்லது ஹஸ்பண்டோட அப்பாவையோ தான் ஃபாதர் இன்லா சொல்லணும். இதே மாதிரி மதர் இன்லா, மதர் இன்லாங்கிறது யாருன்னா மாமியார். தன்னோட ஒய்ஃபோட அம்மாவையோ அல்லது தன்னோட ஹஸ்பண்டோட அம்மாவையோ தான் மதர் இன்லா அப்படி சொல்லணும். சன் இன்லா அப்படிங்கிறது யார் அப்படின்னா மருமகன் அப்படின்னு சொல்லி தமிழில் வந்து மருமகன் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இங்கிலீஷில் சன் இன்லா சொல்லணும். இந்த மருமகன்கிறது யாரை சொல்லணும் அப்படின்னா தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பையனை தான் மருமகன் சொல்லுவாங்க. தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிற அந்த பையன் தான் மருமகன் அப்படி சொல்லணும். டாட்டர் இன்லா அப்படிங்கிறது யார் அப்படின்னா மருமகள்ங்கிறது தன்னோட பையனை கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பொண்ணு தான் டாட்டர் இன்லா. பிரதர் இன்லா யார் அப்படின்னா பிரதர் இன்லா அப்படிங்கிறது தன்னோட ஒய்ஃபோட கூட பிறந்த அண்ணனையோ தம்பியவோ அல்லது தன்னோட ஹஸ்பண்டோட கூட பிறந்த அண்ணனையோ தம்பியவோ பிரதர் இன்லா அப்படி சொல்லணும். தன்னோட ஒய்ஃபோட கூட பிறந்த அண்ணனையோ தம்பியவோ அல்லது ஹஸ்பண்டோட கூட பிறந்த அண்ணனையோ தம்பியவோ பிரதர் இன்லா அப்படி சொல்லணும். அதே மாதிரி சிஸ்டர் இல்லான்னு சொல்லுவாங்க. சிஸ்டர் இல்லா அப்படிங்கிறது யார் அப்படின்னா தன்னோட ஒய்ஃபோட கூட பிறந்த அக்காவையோ தங்கச்சியவோ அல்லது தன்னோட ஹஸ்பண்டோட கூட பிறந்த அக்காவையோ தங்கச்சியோ தான் சிஸ்டர் இல்லா சொல்லணும். இந்த வீடியோவில் ரிலேஷன்ஷிப்பில் லாஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நீ நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி இருக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.